ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SETRecipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஐஸ்கிரீம் வச்சு எப்படி கேக் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப் ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. எந்த ஃப்ளேவர்னாலும் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீமை நல்லா உருக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் மைதா இல்லைனா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் கூட சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் சாக்லேட் கேக் பண்ண போகிறதுனால ஒரு 1/2 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதே அளவு 1/2 கப் மில்க் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. துண்டு துண்டாக இருக்கக்கூடாது. பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதும் எண்ணெயை கொஞ்சம் தடவி விட்டுக்கோங்க எல்லா சைடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ஊற்றிடலாம். கொஞ்சம் நல்லா எல்லா சைடும் நல்லா பரப்பி விட்டுட்டு இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. முக்கியமாக அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். மீடியம் ஹீட்டோ இல்லை ஹை ஃப்ளேமோ வச்சிடாதீங்க, அப்புறம் அடியில் கருகிரும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம் ஒட்டாமல் வருதான்னு. ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை பேன்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது மேலே வைப்பிங் க்ரீம் இல்லைனா ஐஸ்கிரீம் கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு லேயர் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ இதுக்கு மேலே அடுக்கிட்டே போங்க. அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக டாப்பிங்ஸுக்கு செரிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.